சற்று முன் கிடைத்த செய்தி, புதுச்சேரி உப்பளம் துறைமுகம் மைதானத்தில் நாளை தாவேகா தலைவர் விஜய் பொதுக்கூட்டம். புதுச்சேரி உப்பளம் துறைமுகம் மைதானத்தில் நாளை தாவேகா தலைவர் விஜய் பொதுக்கூட்டம் நடத்த இருக்க நிலையில் தற்பொழுது அங்கு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் மைதானம் முழுவதும் போலீசார் பாதுகாப்பு தருகின்றனர். மைதானத்தில் மேடை ஏதும் அமைக்காமல் பிரச்சார வாகனத்திலிருந்தே விஜய் பேசப்போவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களுக்காக நம்முடன் செய்தியாளர் காதர் இணைந்திருக்கிறார். வணக்கம் காதர், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். பொதுக்கூட்டம் நடைபெறும் உப்பளம் துறைமுகம் மைதானத்தில் தற்போது சீர் செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனிடையே பொதுக்கூட்டம் நடைபெறும் மைதானத்தில் மேடை எதுவும் அமைக்காமல் பிரச்சாரம் பேருந்தில் இருந்து நாளை காலை சுமார் 10:30 மணி அளவில் விஜய் வந்து பேசுகிறார். இந்நிலையில் பொதுக்கூட்டம் நடைபெறும் உப்பளம் துறைமுக மைதானத்தில் முழுமையான சுமார் 300க்கும் மேற்பட்ட காவல்துறை கட்டுப்பாட்டில் எடுத்துள்ளனர். இதனிடையே காவல்துறை அதிகாரப்பூர்வ கட்டுப்பாட்டு விதிமுறைகள் வெளியிட்டுள்ளன. அதன்படி அதாவது முதுநிலை காவல் கண்காணிப்பர் கலைவாணன் நேற்று வெளியிட்டுள்ளார். பொதுக்கூட்டம் நடத்தும் பங்கேற்கும் புதுச்சேரியார் மட்டுமே அனுமதி அளிக்க வேண்டும், தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களுக்கு அனுமதி அளிக்க கூடாது என்றும், மேலும் 5000 பேர் மட்டும் அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் பாஸ் மூலம் உள்ளே செல்ல அனுமதி செல்லும்படி அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் தமிழக வெற்றி கழக கட்சியின் தரப்படும் QR கோடுகள் நுழைவு சீட்டு வைத்தோருக்கு மட்டுமே அனுமதிக்கப்படுவார், நுழைவு சீட்டு இல்லாதவருக்கு அனுமதி இல்லை என்பது பொதுமக்கள் அங்கிருந்து செல்ல வேண்டாம் என்று கூறியுள்ளனர். இந்நிலையில் காவல்துறை தமிழகம் மற்றும் அண்டை மாநில சேர்ந்தவர்களுக்கு அனுமதி மறுப்பதால் புதுச்சேரி மாநில எல்லை பகுதியான கோரிமேடு, கனகசெட்டிக்குளம், கன்னிக்கோயில், மதுகிரிப்பட்டு, திருக்குனூர் உள்ளிட்ட எல்லை பகுதிகள் மற்றும் அதனை சுற்றி உள்ள கிராம சாலை வழியாக புதுச்சேரிக்குள் உள்ளே நுழைய உள்ளிட்ட 17 இடங்களில் போலீசார் தடுப்பு கட்டைகள் அமைத்து இன்று இரவு முதல் பாதுகாப்பு பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வர உள்ளனர். மேலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ள பேருந்து மற்றும் ரயில் நிலையம் மூலம் புதுச்சேரி நுழைந்து தடுக்கும் வகையில் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையம் ஆங்காங்கே போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் புதுச்சேரி தமிழக வெற்றி கழக பொதுக்கூட்டத்தில் வருகை தரும் முக்கிய கட்சி நிர்வாகிகளுக்கு கட்சி சார்பில் அனுமதி கடிதம் மற்றும் QR கோடுகள், அடையாள அட்டை மட்டுமே உள்ளவர்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என கட்சி சார்பாக தெரிவித்துள்ளனர். மேலும் தற்போது தாவேகா செயலாளர் ஆனந்த் தலைமையில் தற்போது தொடர்ச்சியாக இன்று இரவுக்குள் தீவிரமாக மேடை அமைக்கும் பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறன. அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி காதர்.